ஆக்சுவலாக சோஷியாலஜி நிறைய கிளாஸ் நான் வீடியோ போட்டேன். ஓகேவா? எத்தனை பேட்ச் கிளாஸ் போட்டாலுமே எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபஸ்ட்டு டவுட் டிஸ்கஷன் இருக்குல்ல, அதில் சோஷியாலஜினா என்னன்னு கேட்டால் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ அவனோட மெயின் எய்ம் வந்து எல்லா கிளாஸும் கவர் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த லெவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதை எப்படி எக்ஸாமுக்கு எழுதணும், அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்? பேசிக்ஸ் தேவையில்ல. ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து டர்கேம் கிளாஸ் அப்படின்னா டர்கேமோட வீடியோ ஒரு பார்த்து வந்துடும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபுல் பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் போகணும். ஓகேவா? அதான் மெயின் டார்கெட். பட் இன்னைக்கு என்னன்னா எல்லா கிளாஸுக்கும் சோஷியாலஜி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் இது தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், எல்லா டாபிக் என்ன புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எதாவது அனலைஸ் பண்ண போகிறோம். கண்ணடிக்கிறீங்க கண்ணு தெரியலையாங்கிறது. வாட் இஸ் சோஷியாலஜி, ஒய் இஸ் சோஷியாலஜி தான் எல்லாமே தெரியுது, ஆனால் ஏன் தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இதை நீ கற்றுக்கிட்டு தான் போகிறேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? சோஷியாலஜி புரிஞ்சுக்கிறதுக்கு 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் நீ வந்து உனக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா சோஷியாலஜி ஓவர். ஃபர்ஸ்ட் முக்கியமானது சொசைட்டி, இண்டிவிஜுவல். இப்போ நான் ஒரு சோஷியாலஜிஸ்ட் அப்படின்னா நான் யாரை படிப்பேன்? இண்டிவிஜுவலையா சொசைட்டியா? சொசைட்டி தான் படிப்பேன். என்ன ரீசன்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டியில் இண்டிவிஜுவலோட டெசிஷன்ஸ் எதுவுமே மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன் அவன் எடுத்தது கிடையாது. எல்லாமே சொசைட்டியோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்றான், நடந்துட்டு இருக்கான். சொசைட்டி என்ன பண்ணுது, ஆல்மோஸ்ட் எல்லாமே இம்பாக்ட் பண்ணுது. அப்போ இவனை ஊராலா படிக்கிறத விட இவன் எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுதோ அதை படிச்சா இன்னும் கொஞ்சம் சொசைட்டி என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலான்றது யாரோட ஐடியா? சோஷியாலிஸ்டோட ஐடியா. ஓகே. ஸோ வாட் இஸ் சோஷியாலஜி? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுச்சா? எஸ். சொசைட்டியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஆக்ஷனும் யார் முடிவு பண்ணுறா? சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? அப்போ எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்கிறது சோஷியாலஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? காவியா சம்மரைஸ் பண்ணுங்க. சோஷியாலஜி எதை படிக்குது சார்? சொசைட்டி பற்றி சார். இப்போ சோஷியாலஜிஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டடியில் வராரு, வந்து காவியா படிக்க போறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் புரியல சார். சோஷியாலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்டடி ஆளுக்கு வராரு, வந்து காவியாவோட கேரக்டர் படிக்க போறாரு, இல்லை காவியாவோட ஆக்ஷனை படிக்க போறாரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஸ்டடி ஹால் பற்றி தான். ஸ்டடி ஹால் எப்படி இவங்களோட கேரக்டர், ஃபுட் ஹேபிட்டை, வேக்கிங் ஹேபிட்டை, ஆன்சரிங் மெத்தடை எப்படி உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி இம்பாக்ட் பண்ணுது ஸ்டடி ஹால் படிப்பாங்க. கரெக்டா? அப்போ இவங்க யார் படிப்பா? சைக்காலஜிஸ்ட். ஓகே சார். பட் ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் இம்பாக்ட் பண்றது யாரு? சொசைட்டி தான். சொசைட்டின்னு சொல்லலாம். இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எஸ். ஏன் சொசைட்டின்னு சொல்லாம இந்த வார்த்தை யூஸ் பண்றோம்னா சில இடங்கள்ல வந்து சொசைட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் வச்சுக்கலாம். ஃபாரஸ்ட்ல உங்க பிஹேவியரும் வில்லேஜ்ல உங்க பிஹேவியரும் டவுன்ல உங்க பிஹேவியர் மாறும் தானே? எஸ் சார். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மாற இது மாறும், இண்டிவிஜுவல் பிஹேவியர் மாறும். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை படிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே சார். ஸோ சோஷியாலஜின்றது என்னது? ஒரு சப்ஜெக்ட் discipline that aims to studies the external factor which influences the individuals. Okay. பாலுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் சொல்லணும். உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று சொல்லணும், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது, ஏதாவது ஒன்று சொல்லணும். ஓகேவா? டைம் எடுத்துட்டு சொல்லுங்க. இது பேசிக் கிளாஸ் கிடையாது, ரிவிஷன் கிளாஸ் தான். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், சோஷியாலஜி இதே டாப்பிக்கை வேற எடுத்திருக்கு. அவருக்கு அவங்களுக்கு ஒரு போட்டோ போட்டிருப்பேன். எஸ் சார். ஆப்பிரிக்கா சைல்டு, இந்தியன் சைல்டு, எஸ் சார், யூஎஸ் சைல்டு, ஜப்பான் சைல்டு ஒன்று தான். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வேற இருக்கும். அப்போ இந்த ட்ரெஸ் யார் முடிவு பண்ணியிருக்கா? அந்த ஊர் தான் முடிவு பண்ணிருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸை படிக்கிறத விட சொசைட்டியா இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கு படிக்கிறது தான் முக்கியம். ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இவன் கொடுங்க. ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? வாட் இஸ் தி சப்ஜெக்ட் ஏரியா ஆஃப் சோஷியாலஜி? வாட் இஸ் தி சப்ஜெக்ட் ஏரியா ஆஃப் சோஷியாலஜி? ஸ்டடிங் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொருத்தவங்களை இம்பாக்ட் பண்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை என்ன பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒன்று சொல்லுங்க. நிறைய இம்பாக்ட் பண்ணுது. கரெக்டா? பட் உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்படுறது என்ன வந்து இது இம்பாக்ட் பண்ணாம இருந்தா என் லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். பேட்ரியார்கி. உங்களையா? பேட்ரியார்கி வந்து உங்களை இம்பாக்ட் பண்ணி என்ன மாத்திருக்கு? உங்களை பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணா நெகட்டிவ் பண்ணுதா? நெகட்டிவ். உங்களையா? எப்படி? ஐ நீட் பிராக்டிகல் தியரினா. ஓகேவா? நம்மளோட இண்டிவிஜுவலா வந்து நமக்கு என்ன தோணுதா செய்யாம ஒரு மேல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டிக்மா வந்து பில்டப் பண்ணி அப்போ உனக்கு வந்து அந்த பேட்ரியார்கியை பிரேக் பண்ணிட்டு இண்டிபெண்டா ஒன்று யோசிக்கணும் ஆசை இருக்கு. ஓகே. அப்போ அதுக்கு வந்து இடங்களா யார் இருக்கா? சொசைட்டி. சொசைட்டில உருவாக்குன ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பேட்ரியார்கி. ஓகே. சொல்டா என்னப்பா எப்படி வராம இருக்கும் உனக்கு? அப்ப நீ எல்லாம் ஜாலியா இருக்கியா? உன்னை யாருமே பேர் பண்ணல. ஓகே. நீங்க காவியா? சார் சேம் அவங்க பேட்ரியார்கி சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து அவன் சொல்லிட்டான், வேற ட்ரை பண்ணுங்க. வேற தான் சொல்றேன். உங்களுக்கு யார் அது? நீங்க எனக்கு ஃபீமேல் கேர்ள்ஸ். உனக்கு சொல்லுங்க. ஐ நீட் இண்டிவிஜுவல் ஆன்சர். அதான் சார் எனக்கு. எஸ். இப்போ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட முடியாது சார். ஓகே. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபேமிலி வச்சுக்கலாமா? எஸ் சார். ஸோ ஃபேமிலின்றதும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். உங்க மைண்டுக்குள்ள தவிர்த்துட்டு மற்ற இதெல்லாமே என்னது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். உங்க வீட்டில் ஒரு டிவி இருக்குல்ல, அதுவும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். மொபைலும் என்னது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். ஓகே. பேபி இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். ஸோ ஒரு பேபி என்ன பண்ணும்? உமனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், லைஃப் ஸ்டைலை மாற்றும். ஓகே. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ன்றது சொசைட்டி, பேட்ரியார்கி அப்படின்னு படிக்கலாம், ஃபேமிலியும் படிக்கலாம். ஓகே. அப்போ எது பெருசு? நீ உங்கள்கிட்ட ஒரு 2 ஆப்ஷன் தராங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதான் உனக்கு. ஓகே. இப்போ நீ சோஷியாலிஸ்டா இருக்க ஆசைப்படுறனா உனக்கு பேட்ரியார்கி படிக்க ஆசைப்படுவியா, இல்ல ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் படிக்க ஆசைப்படுவியா, இல்ல ஃபோன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி படிக்க ஆசைப்படுவியா? 3ல இது உன்னை பொறுத்த வரைக்கும் பேட்ரியார்கி.
நீமா பேட்ரியார்கி படிப்பியா ஃபேமிலி படிப்பியா? ஃபேமிலி சார். ஃபேமிலி 2. நீமா ஃபேமிலி. நீப்பா பேட்ரியார்கி. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து நீ எல்லாரும் சூஸ் பண்ணதால இதை சூஸ் பண்றேன். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேமிலி சொல்றது கேட்பாங்க, டவுட் தான். பேட்டரியாக இருக்கும், பட் அவனை ஃபுல்லாக இம்பாக்ட் பண்ணுறது எது? மொபைல் ஃபோன் தான். ஸோ அவன் தான் இது இந்த இருக்கான். என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் படிப்பாங்க, பட் சோஷியாலஜி வந்து கொஞ்சம் எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த திங்கர்ஸ் எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலை இம்பாக்ட் பண்ணுற முக்கியமான பெரிய விஷயங்கள் எது? பேட்டரியார்கி இந்த மாதிரி ஒரு பெரிய மேக்ரோன்னு சொல்லுவாங்க. மேக்ரோ ஃபோர்ஸஸை படிச்சாங்க. அதுக்கு அடுத்த லெவல் இல்லை, மேக்ரோ கிடையாது, இன்னும் சின்ன சின்னதாக இருக்கு. மீசோ ஃபோர்ஸஸை படிச்சாங்க. மீசோ என்னது? ஃபேமிலி. நீங்கள் சொன்ன மாதிரி. மைக்ரோன்றது என்னது? ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஆக்ஷனுக்குள்ளேயே இம்பாக்ட் இருக்கு. அவன் பேசும்போதே அவனுக்குள்ள இருக்கு சொசைட்டி இருக்கு. அப்போ இண்டிவிஜுவல் அவன் எப்படி பிஹேவ் பண்றான்னு படிக்கிறான். இந்த மொபைல் ஃபோன் மைக்ரோன்னு வச்சுக்க தேவையில்ல, இது மீசோ தான். மீனிங் புரிச்சா? ஒரு பேர் நம்ம விட்டு ரொம்ப தூரமா கண்ணுக்கே தெரியாது மேக்ரோ, இன்னும் கொஞ்சம் கிட்ட ஃபேமிலி கண்ணுக்கு தெரியும் அந்த மீசோ. மைக்ரோ ஸ்டடினா நம்ம இண்டிவிஜுவல் எப்படி பிஹேவ் பண்றான், அவனுக்குள்ள சொசைட்டி என்ன, அவனோட மெயின் மோட்டிவ் என்ன படிக்கிறோம்ல, அது 3வது லெவல் மைக்ரோ. இப்போ 3 லெவலும் யார் படிக்க ஆரம்பிச்சிட்டா. பட் இப்போதைக்கு தேவையில்லை, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலை எதெல்லாம் எக்ஸ்ட்ரலாக இம்பாக்ட் பண்ணுதோ அதெல்லாம் யார் படிப்பா? சோஷியாலஜிஸ்ட். இப்போ புரிஞ்சுல? இப்போ ட்ரை பண்ணு. சரி, அது ஆன்சர் பண்ண வேணா, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிச்சா உனக்கு? இது கேன்சல் பண்ணுங்க மிஸ்டர் ஏ. இப்போ இது கேன்சல் தெரிஞ்சிச்சா? இப்போ நான் வந்து சோஷியாலஜிஸ்டா இல்லை சோஷியாலஜி ஏன் படிக்கணும்? சோஷியாலஜி நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? சொசைட்டி என்ன எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் லைஃப்பை கொண்டு போகிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி போட்டு இந்த இம்பாக்ட்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, இண்டிவிஜுவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு புரிச்சா? ஸோ வை சோஷியாலஜி நம்மள எதெல்லாம் இன்டெரக்டாக இம்பாக்ட் பண்ணுதோ அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் இம்பாக்ட் பண்ணாமல் நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு பாலிசி வழியாகவோ பிஹேவியர் வழியாகவோ மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டிசிப்ளின் சோஷியாலஜி. இப்போ நீ ஒன்று சொல்லு, உன்னை இம்பாக்ட் பண்ணுற ஏதாவது இருக்கா? அவ்வளோ தலைவருக்கு நீ பாரு, விழுப்புரத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு ஜாலி பர்சன், எப்படி வாய்ப்பு இல்லையே? என்னப்பா தோணல, என்ன நீ இப்படி இருக்கு நீ? ஓகே, ஏஜ்னா 24. அதான் எனக்கு பொண்ணு தெரியாது தான், கரெக்டாக தான். ஓகே, ஆக்சுவலாக இருக்கிறதுலே பயங்கரமான சோஷியல் ஃபோர்ஸ் உனக்கு தான் இருக்கு. ஏன்னா எப்போ பிறந்த? 2K கிட். 2K கிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபேமிலி ஃபோர்ஸ்லாம் இருக்காது மேக்ஸிமம். ஓகேவா? 2K கிட்டுக்கே உனக்கு ஒரு ஃபேமிலி ஃபோர்ஸ் இருக்கு. என்ன நான் சொல்கிறேன், உன்னோட எய்ம் என்ன? யூபிஎஸ்சி. உன்னோட எய்ம் என்ன? யூபிஎஸ்சி. உங்கள் எய்ம் யூபிஎஸ்சி, அவங்க எய்ம் யூபிஎஸ்சி. எப்படி எல்லாரும் நீ ஒரு வேற ஊர், நீ ஒரு இந்த ஊர், நீங்கள் கேர்ளு, நீங்கள் இந்த ஊர் கேர்ளு, எல்லாரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் யூபிஎஸ்சி படிக்கணும் என்ன ஆசை இருக்குது? இதில் ஒரு மேஜிக்கல் தெரியுதா உனக்கு? முதல்ல டிஃப்ரெண்ட் பீப்புள் இண்டிவிஜுவல் டேஸ்ட் இருக்குது, ஆனால் யூபிஎஸ்சியில் மட்டும் ஒரு மேட்ச் பேட்டர்ன் உருவாகுதுல்ல. அதுக்கு என்ன ரீசன்? உங்களை ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் உங்கள் எல்லா பேரண்ட்ஸும் வந்து படிச்சிருக்காங்க. என்ன ரீசன்னா உங்களோட கிளாஸ் வந்து உங்களை இம்பாக்ட் பண்ணுது. என்ன கிளாஸ்? மிடில் கிளாஸ் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இம்ப்ரூவ் ஆக ஆசைப்படுறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் என்ன பண்ணுவாங்க? ட்ரை பண்ணுவாங்க. மிஸ்டர் அம்பானியோட பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆசைப்படுவானா? அவங்க அப்பா சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? கிளாஸ் வேறு. ஸோ கிளாஸ் மாற உன்னோட லைஃப் ஆஸ்பிரேஷன் மாறிடும். அப்போ நீ இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறது உன்னோட டேஸ்ட் கிடையாது, உன்னோட ஆசையும் கிடையாது, உனக்கு கொடுத்த ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ்? மிடில் கிளாஸ் கொடுத்த ஃபோர்ஸ், சொசைட்டி கொடுத்த ஃபோர்ஸ். அது இன்டெரக்டாக உன்னோட ஃபேமிலி விட என்ன பண்ணும்? இதை நீ அச்சீவ் பண்ணாத வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் என்ன வரும்? திட்டு தான் வரும். என்ன காரணம்? அது உங்க பேரண்ட் திட்டல, சோஷியல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ சொல்லு, உன்னை இம்பாக்ட் பண்ற முதல் சோஷியல் ஃபோர்ஸ் எது? ஒன்று சொல்லுறேன். சோஷியல் ஃபோர்ஸ்னா சொசைட்டில ஏதோ ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபேக்டர் தான் ஃபோர்ஸ். ஏதோ ஒரு ஃபேக்டர், அதில் ஃபோர்ஸ் சொல்றேன் நம்ம இம்பாக்ட் பண்ணதால ஃபோர்ஸ் சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளை இம்பாக்ட் பண்ற ஃபோர்ஸ் எது? எஸ், கிளாஸ்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அது உருவாக்குற நேரம் சொசைட்டி. ஸோ இது வந்து என்ன பண்ணுது? இம்பாக்ட் பண்ணுது, சோஷியல் ஃபோர்ஸ். இது ஒன்றா? ஓகே. அதுக்கப்புறம் நீ வந்து ஜாப் போயிட்ட, அதுக்கப்புறம் என்னது? மேரேஜ். லவ் மேரேஜ் வந்து எத்தனை வருஷம் ஒத்துப்பாங்க? எத்தனை பர்சன்ட் ஒத்துப்பாங்க? நீங்கள் எவ்வளோ சண்டை போறீங்களோ ஒத்துப்பாங்க. ஃபேமிலி என்ன பண்ணாது? ஒத்துக்காது. அப்போ யாரை மேரேஜ் பண்ணின்றது எது முடிவு பண்ணுது? கேஸ்ட் முடிவு பண்ணுது. இப்போ கேஸ்ட்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் சோஷியல் ஃபேக்டர் என்ன பண்ணுது? உங்களை இம்பாக்ட் பண்ணுது. பேசிக்காக சொன்னான். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இம்பாக்ட்லாம் ஒரு சொன்னால் புரிஞ்சிடும் கரெக்டாக. பட் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்கு, அது உங்களை இம்பாக்ட் பண்ணிக்கிறது தெரியாது, ஆனால் அதுதான் உங்கள் லைஃப் முழுக்க மாற்றினது. அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏன் பார்க்குறோம்? சோஷியாலஜிஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக படிக்க மாட்டாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் படிப்பாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா ஏதோ ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம், பட் நம்ம லைஃப் அது இம்பாக்ட் பண்ணுது ரியாலிட்டியில். எக்ஸாம்பிள் பேட்ரியார்கி, மிடில் கிளாஸ். என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? டெக்னாலஜி சொன்னேன். நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை விட பெரிய ஒரு மேக்ரோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நம்ம லைஃபை போட்டு காலி பண்ணிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க காவியா. ஜெண்டரா சார்? எஸ்மா, ஜெண்டர் வச்சுக்கலாம். ஜெண்டர்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நீங்க கூட சொல்றீங்க, என்கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு, நீங்க சொல்லுங்க சார். சார், நம்ம ஜெண்டர் வந்து நம்மளோட நம்மளோட ஃபிசிக்கல் வச்சு முடிவு பண்ணாம நம்ம யாருன்றதை வச்சு தான் சார் முடிவு பண்ணும். பட் அப்படிதான் பிறந்ததுலேருந்தே அது அப்படியே இன்டெரக்டா இருக்கு. எஸ், செம்ம. எஸ், இதே பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியுறதுக்கு என்ன பேசுறோம் புரியுதுன்னு. என்ன பேச சொல்லு? ஒரு ஃபேக்டர் வந்து எந்த ஃபேக்டர் பத்தி படிக்கிறோம் நம்ம? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இப்போ என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் படிக்கிறோம்? அவங்க எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஜெண்டர். எஸ், ஜெண்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து அவங்க இம்பாக்ட் பண்ணுது இன்டெரக்டா. ஓகே, எனக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னா, இவன் மேலா பிறந்ததுனாலே இவன் ஆட்டோமேட்டிக்காக லவ் பண்ணுறது யாரா இருக்கு? ஃபீமேலா இருக்கு. இது நமக்கு இன்டெரக்டா நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? லாஸ்ட் ஒரு
உன் ஏஜ் என்ன 24 இயர்ஸா மூவி பார்த்து எல்லா படத்துலையும் ரொமான்ஸ் இருந்தா எப்படி வந்திருக்கு? ஹீரோ மஸ்ட் ரொமான்ஸ், ஹீரோயின் தான். இதை பார்த்து நமக்கு என்ன கிரியேட் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ள? ரீஃபிகேஷன் ஆயிடுச்சு. என்ன ரீஃபிகேஷன் ஆயிடுச்சு? வி ஹேவ் டு லவ் எ கேர்ள், வி ஹேவ் டு லவ் எ பாய். அப்போ இன்டெரக்டாவே நீ இதுதான் லவ் பண்ணுன்றதே நம்ம சொல்ல யாரும் அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. என்ன சொல்ல வரேன்னா, சொசைட்டி கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து நமக்கு தெரியாது, நம்ம லைஃப் என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுரும். அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஜெண்டர் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சா வை சோஷியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் இண்டிவிஜுவல் லைஃப் அண்ட் கவர்மெண்ட்? நம்ம மக்களை நம்ம ஊரை இம்பாக்ட் பண்ணுற முக்கியமான ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா சொசைட்டி மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ சொல்லுங்களேன், இது கேள்விப்பட்டீங்களா? சோஷியல் மீடியாவில் அவர் பேர் என்ன, தனுஷ், அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணாங்க? எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, ஒன்றா சொன்னாங்கல்ல. பட் ஒரு சோஷியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவார்? இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பார்ப்பாங்களா? இது புரிஞ்சுல? எஸ், இவன் கிடையாது. இன்னும் அடுத்து யாராவது வருவாங்க ஃபியூச்சரில். ஜெயம் ரவி லிஸ்ட் ஆட் ஆகலாம்னு யாருக்கு தெரியும்? சோஷியாலஜி தெரியும். அப்போ இவருக்கு அட்வைஸ் பண்ணி மாற்றுறதுனால ஒன்றும் மாறாது. இங்கே ஒரு சிஸ்டம் ஏதோ ஒன்று வேற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை கண்டுபிடிச்சிட்டா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடலாம்? சேஃப் கார்ட் பண்ணிடலாம். அப்போ இது வந்து ஒரு பெரிய மிஷன். மீனிங் புரிச்சா? ஒரு ஆள் காப்பாற்றுறதை விட ஒரு பெரிய சொசைட்டியை என்ன பண்ண முடியும்? சின்ன ஒரு லாவை கண்டுபிடிக்கிறது வழியா, அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கிறது வழியா மாற்றிட முடியும். ஓகேவா? பட் அவங்க பண்ணுறது வந்து அது மிஷனாக பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒர்க் என்ன, சோஷியாலஜி ஒர்க் என்ன கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அவ்வளோதான். யார் மாற்றுவாங்க? கவர்மெண்ட் வந்து ஓகே இதான் முக்கியம், இதான் ரீசனா, இந்த ரீசனுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு லா போடுறேன். இந்த லா என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. டைவர்ஷன் ஆகிடும், குறைஞ்சிடும். அப்போ சொசைட்டி சேஞ்ச் பண்ணுறது யாரு? கவர்மெண்ட். சேஞ்ச் பண்ணுறது கவர்மெண்ட். இன்புட் யார் தரது? சோஷியாலஜி. ஸோ சொசைட்டி சேஞ்ச் பண்ணுறது யாரு? சோஷியாலஜிஸ்ட் தான். சொசைட்டி சேஞ்ச் ஆயிடுச்சுனாலும் அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு கண்டுபிடிச்சு அது அகைன் ரீசேஞ்ச் பண்ணுறது யாரு? சோஷியாலஜிஸ்ட். ஓகே. அண்ட் சொல்லுங்க காவியா, உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இண்டிவிஜுவலியா கிளாஸியா? கிளாஸ் தான் சார். சோஷியாலஜி பாயிண்ட் கிளாஸ் அர்த்தம் நம்மளை சுற்றி இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ நான் தீபக்கை புரிஞ்சுக்கணும்னா, தீபக் ஏன் ஆப்பிள் வாட்ச் கட்டுறான், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறத விட என்ன பண்ணுவேன்? அவனோட கிளாஸ் பார்த்துப்பேன். ஓகே, அந்த கிளாஸ் தான் இப்படி தான் இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுவேன்? நான் கிளாஸ் கான்சியஸ்னஸ் கொடுக்கணும். உன்னோட கிளாஸ் நீ யாரு அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் அந்த கிளாஸ்க்குள்ள அவன் இருக்கலாமா இல்லை வேணாமா முடிவு பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு. ஓகேவா? மஷ்ரூம் தோசையா, பன்னீர் தோசை, தட் இஸ் சோஷியாலஜிஸ்ட். மூடுறா. ஸோ நான் ஒரு லைன் சொல்கிறேன், ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ வி ஆர் ட்ராப்டு பை சோஷியல் ஃபோர்ஸ். நீ வேற சொல்லுங்க. We are trapped by external force. We are trapped by வேற வார்த்தை சொல்லுங்க. எதை வேணா சொல்லாங்க, ஒரே வார்த்தையா இருக்கு லாங்குவேஜ்ல. We are trapped by எதுல மாட்டிட்டு இருக்கோம்? Social loops. சொல்லு. Social loops. சரி, கரெக்ட். லூப், அந்த லூப் வச்சுக்கலாம். ஓகே. நீ we are trapped by study hall. சரி, அதான் சோஷியாலஜிஸ்டே கிடையாது. trapped by ராஜ்குமார். ஓகே. ஓ, அந்த ஹோலிஸ்டிக்கே என்ன பண்றது? நிறைய வார்த்தை இருக்கு. ஓகேவா? வி ஆர் ட்ராப்டு பைன்றது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒரு வார்த்தை. அது சோஷியல் ஃபோர்ஸ் மாத்திட்டா டர்கே மாதிரி, சோஷியல் நார்ம்ஸ் மாத்திட்டா வேற ஒரு திங்கர். ட்ராப்டு பை அனாமின்னு சொன்னா வேற ஒரு ஆள். அப்போ அந்த வார்த்தை மட்டும் மாறிட்டு இருக்கும் தவிர கண்டிஷன் அது தீம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ எந்த திங்கர் படிச்சாலும் அவர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம இண்டிவிஜுவலா இம்பாக்ட் பண்றது கிளாஸா, ஃபேமிலியா, வேற என்ன ஜெண்டரா, அதை பொறுத்து மாறும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் சோஷியாலஜி டிஃபைன் பண்றது மாறும். ஓகே. அப்போ இதெல்லாம் வச்சுக்கணும். என்ன சொல்ற புரிஞ்சா? இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட் பார்க்க போறோம். இந்த 5 பாயிண்ட் ஜென்ரல் பாயிண்ட். அந்த 5 பாயிண்ட்டை ஒவ்வொரு திங்கரும் என்ன பண்ணிருக்கணும், அப்ளை பண்ணா வேற ஆன்சர் வந்துடும். அதுதான் எக்ஸாம் எழுதும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவரா. சோஷியாலஜி இஸ் எ டிசிப்ளின் இஸ் ட்ரைஸ் டு. இந்த ஸ்டடின்ற வார்த்தை யூஸ் பண்ணாது, அது செத்தே போச்சு. நீ வேற யூஸ் பண்ணு. ஸ்டடி யூஸ் பண்ணாது. நீ ஏதாவது டிஃப்ரெண்ட் ட்ரெண்டி வேர்ட் யூஸ் பண்ணு. 2K கிட்ட நீ வேற ஏதாவது வார்த்தை போட்டு சொல்லு. ஏதாவது வார்த்தை சொல்லு. சோஷியாலஜி இஸ் டிசிப்ளின் த டீகோட்ஸ் வச்சுக்கலாம். டீகோட். ஓகே, வேற சொல்லு. நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க. நீ 2K கிட்டா? சரி. அனலைஸ். இது யூபிஎஸ்சி கிட்ட. அனலைஸ் நீ தான் சொல்லுவியா? தமிழ்ல சொல்லலாம். 2K கிட்ட பேரு தான் பண்றது எல்லாம் 1980s சயின்டிஃபிக் ஸ்டடி. இதுக்கு பேர் என்ன? 2K கிட்டாது. ஓகே. அப்புறம் யாருக்குமே 2K கிட் வேர்ட்ஸ் தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டெய்லி வந்த உடனே 2K ஜென்சி ஒரு டேர்ம் எனக்கு இன்ட்ரோ பண்ணுங்க. ஒருத்தர் கூட தெரியல. அப்போ விழுப்புரத்துல ஒரு ஜென்சி ஒரு கூட இல்லை. அவன் தாடி சொல்லிதான் என்ன சொல்லலாம். அடுத்து போலாமா சார்? ட்ரை பண்றான். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஏன் சோசியாலஜி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதான் விலா ஆன்சரும். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஏன்? அதுக்கு ஆன்சர் சொல்ல ஆன்சர் பண்றேன். நீ ஆன்சர் பண்ணு. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஏன் சோசியாலஜி படிக்கணும்? ஏன்னா ஏன்னா அவங்க டீல் பண்ண போறது சிவிலியன்ஸ், மாஸ் நம்பர் ஆஃப் சிவிலியன்ஸ். ஸோ அதனால வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இப்போ கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஆன்சர் பண்ணலாம் ஈஸி. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு சோஷியாலஜி நாலேஜ் முக்கியமா? எப்படி முக்கியம்? சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? எஸ், இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஏதாவது எக்ஸாம்பிள் இருப்பா? எது வந்து நெகட்டிவா, எஸ், இதெல்லாம் நெகட்டிவ் இம்பாக்ட் பண்ணுதோ அந்த நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியும். ஓகே, நீ சொல்றதே இல்லை அடுத்து போயிடலாமா? அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் இல்லையா சார், அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, எல்லாம் பேசிக் இல்லையா, எல்லாம் கேள்வியா கேட்டு உயிரை வாங்குறல. அஜித் ஃபேன் போல. அது தேவை போலாமா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சோஷியாலஜி டீகோட்ஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் which impacts the individual. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமானது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அனலைஸ் பண்ண வச்சிரும். ஓகே, நம்ம எது இம்பாக்ட் பண்ணுது படிக்க வச்சிரும். ஒருத்தவங்களுக்கு வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகேவா,
பட் ஆக்சுவலா இப்போ கண்டுபிடிச்சோம்ல, கண்டுபிடிச்சோம் என்ன வந்து ஜெண்டர் இம்பாக்ட் பண்ணுது, கன்க்ளூஷன் வந்தோம்ல, அதை வந்து சயின்டிஃபிக்கலி மட்டும் தான் பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? ரெண்டாவது முக்கியமானது, we have to study அனலைஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓகே, த்ரூ வாட்? சயின்டிஃபிக்கலி. சயின்டிஃபிக்கலா என்னன்றதை காவியா சொல்லுவாங்க. காவியா வேணும் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் புரிஞ்சா? எஸ். இதுக்கப்புறம் நீ ஏதாவது ஆன்சர் சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இம்பாக்ட் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவனா சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, என்ன வந்து ஃபேமிலி இம்பாக்ட் பண்ணுது, அது நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே, அது கிடையாது சயின்டிஃபிக்கா சொல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது வந்து காமன் சென்ஸ். நீ கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் அது எல்லாருக்கும் இம்பாக்ட் பண்ணதால தெரியணும்னா யூ நீட் வாட்? ப்ரூவ் பண்ணணும் சார். அதான் அது டேட்டாஸ். ஸோ உங்களோட ஹிந்து பேஜ்ல சென்டர் பேஜ்ல கீழே ஒரு ஆர்டிகல் வரும். இது ஃபுல்லா என்னதுன்னா டேட்டாஸ் தான். பட் இந்த பேஜ் யாரும் படிக்க மாட்டாங்க. ஓகேவா? சோஷியாலஜிஸ்ட் வந்து ஒரு முடிவு சொல்றாங்கன்னா அந்த முடிவு இருக்கும் சயின்டிஃபிக்கலா டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபேவரா சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேஷ் பிடிக்குமா? பிடிக்காது. அம்பேத்கர் பிடிக்குமா? அம்பேத்கர் கேஷ் பிடிக்குமா? அம்பேத்கர் கேஷ் பிடிக்காது, படிக்க ஆசைப்பட்டார். அப்போ நீங்கள் ஆக வேண்டியது வந்து அம்பேத்கர் ஆகிறது விஷயம் கிடையாது. ஓகேவா? சோஷியாலஜிஸ்டோட மெயின் எய்ம் வந்து இது பிடிக்காதுன்னு சொல்றதே கிடையாது. ஓகேவா? அது மேலே உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேஸ்ட் உங்களை இம்பாக்ட் பண்ணதா இல்லையான்றத ஒரு டேட்டா கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும், பப்ளிஷ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்த லெவல் என்னது, இதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நியூஸ் பேப்பர்ல இருந்து டேட்டாவை கம்பைல் பண்ணிக்கிட்டு பேசணும். அப்படி பேசிட்டீங்கன்னா நீங்க யாரு? சோஷியாலஜிஸ்ட். அப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எந்த பேப்பர்? இப்போதைக்கு ஹிந்து பேப்பர்ல இருக்கிற சென்டர் பேஜ் ரைட் சைடில் வர பாட்டம் பாயிண்ட். லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல ஹிந்து பேப்பர்ல பாட்டம் பேஜ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றேன், உங்க இஷ்டம். ஆனால் எனக்கு காட்டணும், அதை எடுத்துக்கிறேன். காட்டு. இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம். எந்த ஊர் பார்த்தோம்? ஹரியானா. சாரி, பீகார்ல அதிகமான தலித் வீடுகள் கொளுத்தப்படுகிறது 30%. இது என்னோட ஓன் பாயிண்டோட இருக்கலாம், ஃபேர் பாயிண்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? பட் அப்படி சொல்ல முடியாது. கரெக்டா? என்ன காரணம்? டேட்டா இருக்கு. டேட்டா என்ன அர்த்தம்? வாட் இஸ் டேட்டா? அடுத்த பாயிண்ட், வாட் இஸ் டேட்டா? டேட்டா மீன்ஸ் சர்வே பண்ணிருக்கணும். த்ரூ சர்வேயிங், த்ரூ டிஸ்கஷன், த்ரூ எக்ஸ்பெரிமெண்டேஷன், அந்த ரிசல்ட் எடுத்து தான் சொல்ல முடியும். ஸோ சயின்டிஃபிக்கா, சயின்ஸ் மீன்ஸ் டேட்டா பேசுறது. டேட்டா எப்படி உருவாக்குறது? சர்வே பண்ணி எடுக்கலாம், லேப்ல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா மக்கள் கூட சேர்ந்து லைஃபா வாழ்ந்து எடுக்கலாம். சோசியாலஜி 3 பேர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சர்வே எடுப்பாங்க. இல்லை சர்வே எடுத்து அனலைஸ் பண்ணி லேப்ல உட்காந்து என்ன பண்ணலாம், கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். இல்லை வந்து இப்போ நான் யோசிக்கிற விஷயத்துக்கு சர்வே எடுக்க முடியாது, ஆல்ரெடி டேட்டாவும் இல்லை, ஸோ லேப்ல உட்காந்து பண்ண முடியாது, அது டிகோட் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், ஒரு வில்லேஜுக்கு போயிடணும். அந்த வில்லேஜுக்கு போயிட்டு நான் என்ன படிக்க போறேனோ அந்த மக்களை மாறி நானே என்ன பண்ணணும், லைஃப் பேஸ்டு ஒரு எல்லா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு முடிப்போம். செகண்ட் பண்ணது, we have to study the external factor, social factor through scientifically thinking. Yes, so study on the basis of data. ரெண்டு பாயிண்ட். இன்னைக்கு காலையில் நான் பேசணும்ல, அதிகமான ஈகோ யாருக்கு இருக்கு? பாய்ஸ்கா கேர்ள்ஸ்கா? தீபக் கேர்ள்ஸ் தானே. கேர்ள்ஸுக்கு. இது காரணம் என்னது? அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால சொல்றேன். கரெக்டா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் தானே. பட் நாம என்ன பண்ணணும், who has highest ego டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஒன்று சர்வே எடுக்கணும், ஒரு 10 பேரை பார்க்கணும், இல்லை வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் போய் சர்வே எடுக்கணும், கேட்கணும், டிஸ்கஸ். அப்படியே சொன்னா அர்த்தம் நீ யார் கிடையாது, சோஷியலிஸ்ட் கிடையாது. யார் நீ? யுவர் மேல். ஓகே, சரி. நான் இப்போ ஒரு கன்க்ளூஷன் எழுதுறேன். இப்போ பார்த்தோம்ல, அகைன் செகண்ட் பாயிண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் கன்க்ளூஷன், வி நீட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், பீகார்ல தான் அதிகமாக தலித் ஹோம்ஸை கொடுத்துட்டாங்க 30%. இது என்னது? இது வந்து கண்டுபிடிப்பு, அதாவது அப்சர்வேஷன். ஓகே, அப்சர்வ் பண்ணியாச்சு, ஒரு சோஷியல் ஈவெண்ட்டை அப்சர்வ் பண்ணியாச்சு. ஓகே, 3வது லெவல் என்னன்னா, இதுக்கு என்ன ரீசன் முடியும், இது 3வது லெவல். லாஜிக் புரிஞ்சா? இப்போ கேர்ள்ஸுக்கு தான் ஈகோ இருக்கு, நம்ம வந்து டேட்டா வச்சு கண்டுபிடிச்சு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஏன் இருக்குன்னு என்ன நடத்து டிகோட் பண்ணணும், ரீசன் கண்டுபிடிக்கணும். இந்த ரீசன் என்ன இருக்கலாம்? லான்னு சில பேர் சொல்லுவாங்க, லாலாம் கிடையாது, தியரின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரிஞ்சா? இது 3வது லெவல். ஸோ 3வது அப்டேட் என்னது சொல்லுங்க மிஸ் காவியா. பார்த்து சொல்றதுக்கு இதுக்கு அவர் கஷ்டப்பட்டு அதில் என்ன இருக்கு பார்க்க சொல்றதுக்கு ரீசன் டீகோட் பண்றது தான் சார். எதில் ரீசன் டிகோட் பண்ணணும்? இப்போ நம்ம ஒன்று சொல்ல போறோம், நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி சொல்லியாச்சு, இப்படிதான் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்த லெவல், இப்படி ஏன் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை ஏன் அது 4வது லெவல், இப்படி ஏன் இருக்குன்ற ஐடியாவை சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்கன்னா, நான் சயின்டிஃபிக்காக படித்தேன், இது லா, இது எல்லா ஊர்லயுமே இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பெரிய பெரிய காலேஜ்லாம் போனீங்கன்னா, பெரிய காலேஜ் சொல்ல பார்க்கலாம், ஐஐடி, ஐஐஎம், ஐஏஎஸ், ஐஐசி, டிஎன்யூ யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், அகர்வாலா, ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி. ஓகேவா? எய்ம்ஸ் அவன் சொல்லிட்டானாடி, நீ சொன்னது ஐக்கிய நிர்மலா, ஜிப்மர். ஓகே, எல்லா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அப்பர் கேஸ்ட் மேல் ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பார்க்குற ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே அப்பர் கேஸ்டா இருப்பாங்க, மேலா இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்னது, இது ஃபைண்டிங். ஓகேவா? அப்படியே நீங்க வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எடுத்தீங்கன்னா யார் இருப்பா, லோவர் கேஸ்ட் மேல். அது எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இதை மாற்றணும் மற்றதெல்லாம் அப்புறம். பட் இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் எப்படி உருவாச்சு அப்படின்னு படிக்கிறதா 3வது. ஓகேவா? அதை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணணும், உங்களோட ஐடியா சொல்லணும். அந்த ஐடியா வேலிடா இருக்கு, லாவா இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணி பாலிசி போட்டு இதை மாற்ற ட்ரை பண்ணும். ஓகேவா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் மக்களே. இதெல்லாம் பழைய எக்ஸாம்பிள் தானே, பேர் தான் மாற்றிருக்கு. இதெல்லாம் யார் சொல்லிட்டா, இதெல்லாம் பெரியாரே சொல்லிட்டாரு தானே. பெரியார் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டில் வந்து
முக்கால்வாசி வேலை இல்லை, எல்லாமே பிராமின்ஸாக இருக்கிறாங்க, வந்து லோவர் கேஸ்ட் யாருமே இல்லை, இது என்னோட ஃபைண்டிங் இது சொல்லிட்டாரு. என்ன ரீசன் கேட்குறாங்க? ரீசன் சொல்கிறாரு, பிராமனைசேஷன், ஹிந்துத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால, பிராமனைசேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிராமின் சமஸ்யம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? மாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது, ரிசர்வேஷன் கொடுத்து தான் ஆகணும். ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? சேஞ்ச் ஆகிடும் சொல்லிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? அப்சர்வ் பண்ணுறாரு. டேட் என்னது? எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையுமே பிராமின்ஸ் இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் லெவல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து ரீசன் சொல்கிறாங்க. ரீசன் என்னது? நம்ம வாட சொசைட்டியில் வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜி அதிகமாக இருக்குது, பிராமினிசம் அதிகமாக இருக்குது. அதாவது பிராமின்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஐடியா தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது கேஸ்ட் ஹைரார்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, கேஸ்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருது. இது என்னது? இது அவர் கண்டுபிடிச்ச தியரி. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து சொல்யூஷன், வே ஃபார்வர்ட். ரிசர்வேஷன் ஒரு மெத்தடாக இருக்குன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இது யார் பண்ணுவா? சோஷியலிஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பண்ணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதான் சோஷியலிஸ்டோட ஒரு பெரிய வேலை. இது ஒரு வேலை. நீங்கள் ஒன்று சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல ஒரு டேட்டா, அந்த டேட்டாக்கான ரீசன், அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் பார்த்து படிச்சு சொல்லுங்க. டைம் எடுத்துங்க. இது புரிஞ்சா? வாட் இஸ் டேட்டா? ஒரு ஃபேக்ட் சொல்றது. இது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு காரணம் சொல்லணும். அது சரி பண்ண கவர்மெண்ட் ஸ்டெப் சொல்லணும். ஓகே, மேபி சில பேர் டஃபாக இருக்கலாம். உங்களுக்கு அடுத்து சேம் எக்ஸாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் கேட்குறேன். ஒரு இண்டிவிஜுவலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எக்ஸ்டர்னல் சோஷியல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஓகே, ஏதாவது ஒரு காமெடியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் சொல்லுங்கள். இதெல்லாம் கூட இம்பாக்ட் பண்ணுதுன்னு அப்புறம் சீரியஸாக சொல்கிறேன். இது ஒரு குட்டி ஃபேக்டர், அது நான் இம்பாக்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணது. ஏது சொல்கிற வரைக்கும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கும். எங்கே கிட்ட போகலாமா? நீங்கள் ட்ரை பண்ணு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக சொல்ல. பெரியவங்க யாருன்னா மென்ஸ் வருவாங்கல்ல, அப்பெல்லாம் கீழே உட்கார. அது பேர் என்ன? அதுக்கு பேர் ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு சோஷியல் ஃபேக்டர். அதான். இல்லைன்னா ஒபீடியன்ஸ். அதான் நீ சொல்றீங்க பெரியவங்க. அவங்க வந்தோன்னு எழுந்து நிக்கிற வரைக்கும் ஓகே. அவங்க மறுபடியும் போற வரைக்கும் 1/2 hour ஆனாலும் கீழே உட்காரணும், சேர்ல உட்காரக்கூடாது, இல்ல நின்னுக்கிட்டே இருக்கணும். அதான் அது ஒபீடியன்ஸ் இருக்கணும்ன்றது வந்து கடுப்பாகுது. எஸ், அதுதான் உங்களுக்கு ஈக்குவல் சேர்ல கிளாஸ் ரூம்ல. ஓகே, இது என்னது? ஒபீடியன்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒபீடியன்ஸா இருக்கணும். நார்மலா பார்த்தா அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா இது கொஞ்சம் இல்லை, இது பெரிய விஷயம் தான். இது இந்த ஒபீடியன்ஸ்ன்ற ஃபேக்டர் யாருக்கு யூஸ் ஆகுது? மேலுக்கு யூஸ் ஆகுது, ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுது, சீனியர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, டீச்சர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. எல்லாமே இது. இதில் தான் என்ன உருவாகுது? டாமினேஷனு, அட்ராசிட்டிஸ் எல்லாம் உருவாக்குது. இந்த ஒபீடியன்ஸ் கீழே ஃபாலோ பண்ணா குட் கேர்ள், அதுக்கு மேலே எகிரி பேசிட்டா திடீர்னு பேட் கேர்ள் ஆயிடுவாங்க. மறுபடியும் ஒரு வாரம் ஒபீடியன்ஸ் பண்ணனா குட் கேர்ள் ஆயிடுவீங்க. அவன் வந்தான். இப்போ ஒரு கேர்ளே மேல்ஸும் வந்து இப்போ இந்த மரியாதை கொடுத்து ஏமிச்சு நிற்பாங்களே. இப்போ வந்து பொண்ணுங்க யாராவது இருக்கிற வீட்டுக்கு போனா சொல்லுப்பா. இப்போ இல்லை சார், இப்போ இது டாமினேஷன்றீங்களே, அப்போ வந்து இப்போ வந்து ஆம்பளைங்களும் வந்து ஏஞ்சி அவங்களும் மரியாதை கொடுப்பாங்களே வீட்டில் இருக்கவங்க. கரெக்ட் தான். அது 2 பேர். எஸ் ரெண்டுமே இருக்குது. எஸ் என்ன சொல்ல வர? நீ கடைசியாக யாருக்கு மரியாதை கொடுத்த சொல்லு. எனக்கு கொடுத்தே முதல்ல சொல்லு. அது நடக்காது. சரி, கடைசியா நீ வந்து ஒபீடியன்ஸ் காமிச்ச ஒரு கடைசியா ஒபீடியன்ஸ் ஒரு கேர்ளுக்கு நீ காமிச்ச ஒபீடியன்ஸ் சொல்லு. கேர்ளுக்கு காட்டல. காலையில வரும்போது ஒரு குட்டி நாய்க்கு பிஸ்கட் போட்டோம். நாய்க்கு கொடுத்த ஒபீடியன்ஸ் கூட நீ கடைசியா ஒரு கேர்ளுக்கு கொடுத்த ஒபீடியன்ஸ் சொல்லு. இது அதாவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு பணிவு காட்டுறது. பணிவுன்றது ஒரு ஃபேக்டர். அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இவன் ஒரு பேட் பாய் போல சொல்லுவாங்க. நீங்க உமனுக்கு காமிச்ச ஒரு கடைசியா ஒரு ஈவெண்ட் சொல்லி. நேற்று நைட்டு காவியா வரும்போது அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் இடம் கொடுத்தேன். அது வந்து உங்களுக்கு ஒபீடியன்ஸ். அது பாத்தியா? ஒபீடியன்ஸ் நான் வந்து கரெக்ட் அது வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சரி ஓகே பணிவா இருந்துக்கலாம். அப்படி அம்மா கிட்ட இருப்பேல, இப்போ கீழே அம்மா கிட்ட போகும்போது நீங்க பேசுவியா? நோ, எஸ், அவ்வளவுதான். சாப்பாடுல விஷம் வச்சிடறேன். டேய் ஓகே, ஹவு ஒபீடியன்ஸ் இன் இந்தியா தட் சப்ரஸ் தி ரெவல்யூஷன் ஒரு ஆர்டிகல் மக்களே, ஒரு மார்க்சிஸ்ட் எழுதினது. இப்போ அவங்க சொல்லி உருவாயிடுச்சு. இந்தியாவில் முக்கால்வாசி பேர் ஒபீடியன்ஸ் ஸ்கூல்லே ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் தான் என்ன வர மாட்டேங்குது? ரெவல்யூஷனே வர மாட்டேங்குது. ஸ்கூல்லையும் எக்தி பேசுறது கிடையாது, ஆஃபீஸ்லையும் நோ, வீட்லையும் நோ. தென் சப்ரஸ் பண்ணி அவங்க சொன்ன மென்டல் ஹெல்த் இஸ் தி கன்க்ளூஷன். அன்ஹெல்தி மென்டல் நீங்கள் டிகோட் பண்ணிட்டீங்க. இதெல்லாமே அப்சர்வேஷனா இல்லை என்ன? இதெல்லாம் அப்சர்வேஷனா? எல்லாமே ரீல்ஸ் பார்க்குறது சார். ரீல்ஸ்ன்றது ஒரு காமெடியா ஜாலியா சோஷியல் ஃபோர்ஸ். அது நம்ம என்ன பண்ணாது? ஜாலியா இருக்கும். எஸ், உங்களை இம்பாக்ட் பண்ணுது. எப்படி இம்பாக்ட் பண்ணுது? டைம் நேரா வந்து என்கிட்ட படிச்சுட்டுன்னு போய் சொல்றதுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுது. அப்போ உங்களை மாரலி ராங் ஆக்குறது எது? ரீல்ஸ். இதான் அப்சர்வேஷன். ரீல்ஸ் மேக் தி கேர்ள் டு பிகம் மாரலி ராங். உங்க எண்ணங்களா ராங், என்ன ராங், பார்த்தது ராங், டோட்டலி ராங். ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ஒரு காமெடினா என்னன்னா, காமெடியே வச்சுக்கலாம். ஓகேவா? காமெடின்றது ஒரு பெரிய சோஷியல் ஃபோர்ஸ். ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் அட்லீஸ்ட் காமெடி பண்ணணும், இல்லை காமெடிக்கு சிரிக்கணும். காமெடிக்கு சிரிக்கலைன்னா கூட கடுப்பாயிடுவாங்க. கரெக்டா? அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஸோ காமெடி இஸ் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் will influence you. உங்களுக்கு ரேங்க் பண்ணுவாங்க. இந்த குரூப்ல நீ லாஸ்ட்டா ஃபர்ஸ்டா இல்லை எப்படின்னு அடுத்தது கூட்டு போகலாமா வேணாமான்னு எல்லாம் என்ன ஆகிடும்? முடிவாயிடும். ஸோ பவர் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ யுவர் ஹியூமர் சென்ஸ். ரெண்டாவது ஒரு காமெடிஸே காமெடி. அடுத்து நீ சொல்லு. இப்படி சொன்னது எல்லாமே காமெடி தான். நான் என்ன சொல்றது? ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்க வந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு சோஷியல் ஃபோர்ஸு, ஒரு அப்சர்வேஷனு, அந்த அப்சர்வேஷனுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷனு
நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணது சொல்லணும். ஓகேவா? நீ சொல்கிறேன் காமெடி சொல்றியா, காமெடி சொல்கிறேன் இது சொல்றியா? தெரியல அது நான் சொல்கிறது காமெடி இல்லையான்னு நீயே எழுதி வச்சுக்கோ. சரி, இட் இஸ் சீரியஸ் ஆர் காமெடி? சொல்லு. சாமியார் கால். சாமியார். சாமியார் காலில். சாமியார் கால்கள் விழுவது, அது ஏன்னு தெரிய வச்சுருவானுங்களா? ஓகே, நீ கடைசியாக போகுது நீ விட மாட்டேன் பார்த்துருக்கேன். அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து சார் 2 காமெடியாக சொல்ல போறியா? ஒரு சோஷியல் ஃபோர்ஸு இல்லை வந்து அப்சர்வ் பண்ண ஒரு சோஷியல் ஃபோர்ஸு? அப்சர்வேஷன், ரீசன்ட் கன்க்ளூஷனா? அப்சர்வேஷன். அப்சர்வ் பண்ணியிருக்கேன். யாரை அப்சர்வ் பண்ண சொல்லு நீ? அப்சர்வ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் சயின்டிஃபிக்காக எடுத்துக்கணுமா இல்லை காமன் சென்ஸாக எடுத்துக்கணுமா? டிபெண்ட்ஸ் ஆன் யூ சார். டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆன்சர். சொல்லு. யூஸரா? சார் ரெஸ்பெக்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஏஜை பொறுத்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க சார். ஏஜ் பேஸ்ட். இப்போ ஒருத்தங்க வந்து எதுவுமே பண்ணலனாலும் அவங்க வயசுக்கு மூத்தவன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி நீ ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே. இந்த கிளாஸ்ல நான் ஒன்று பார்க்கலையே. நீ பார்த்துருக்கியா? சரி அப்சர்வேஷன் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து வயசு குறைஞ்சிட்டாங்கன்ற காரணத்துக்காகவே அவங்கள வந்து வாடா போடா டி சொல்லி கூப்பிடுறது அந்த மாதிரி நடக்குது சார். எஸ் எஸ். ஓகே, ஏஜ் பேஸ்ட் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹைரார்கியோ, டாமினேஷன் இருக்கு. இது ஒரு அப்சர்வேஷன். செல்ஃப் ரெஸ்பெக்டே போகுது சார். ரீசன் வந்து சார் அவங்க வந்து எல்லாமே நம்ம உறவினராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை தெரியாதவங்களுக்கு கூட அண்ணன் கூப்பிடுறாங்க, தெரியாதவங்க கூட நம்ம தம்பின்னு உரிமை எடுத்து டே சொல்கிறாங்க. அது அப்சர்வேஷன். ரீசன் ஏன் நடக்குது அது கஷ்டம் தான் படிக்கணும். நம்ம சொல்கிறது எல்லாமே அப்சர்வேஷன் தான் இருக்கும். ரீசன் எங்கே இருக்குன்னா இந்தியாவோட கல்ச்சர் தான் ரீசன். கல்ச்சருக்குள்ள அவங்க சொன்ன என்ன இருக்கு? ஒபீடியன்சி, வேல்யூ சிஸ்டம் அதிகம். இந்த வேல்யூ சிஸ்டம் தான் என்ன பண்ணுது? ஏஜுக்கு வேல்யூ தருது. அப்போ வேல்யூ சிஸ்டம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? கவர்மெண்ட் பாலிசி எப்படி போடலாம்? ஒரு கிளாஸ் ரூம்ல, ஓப்பன் கிளாஸ் ரூம்ல எல்லா ஏஜ் பீப்புளையும் வச்சு கிளாஸ் எடுக்கலாம். அப்படி பண்ணலாம். இல்லை டிபேட் உருவாக்கலாம். இது வந்து இப்போ சரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கார்பரேட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம் சொல்லி மட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இது பண்ணி அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். எஸ் எஸ் எஸ். ஸ்கூல் காலேஜஸ்லையா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு நானே கொண்டு வந்தேன். என்ன ஜோதின்றது மிஸ்டர் ராஜ்குமார் அப்படிதான் கூடும். ஓகே, பேர் சொல்லி கூப்பிடணும். ஓகே, முடிச்சா? இப்போ வந்து சம்மரைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மிஸ்டர் ஏ? வாட் இஸ் சோஷியாலஜி அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சோஷியாலஜி எக்ஸ்பிளைன்ஸ் தி ரீசன்ஸ் ஃபார் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ஃபேக்டர் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இது எது தேவையில்ல, இந்த காம்ப்ளெக்சிட்டி சிம்பிளாக முடிச்சலாம். மறுபடியும் ஹவு சோஷியல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இண்டிவிஜுவல். அதை பிடிக்காங்க த்ரூ சயின்டிஃபிக்கலி, த்ரூ டேட்டா கண்டுபிடிச்சி அந்த அப்சர்வேஷனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாலிசி போடும். ஓகே, நான் ஒரு லைன் சொல்கிறேன், அது டேட்டாவா கன்க்ளூஷன் சொல்லுங்கள். ரூரலில் இருக்கிற சைல்டுக்கு மேல் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. டேட்டா, அப்சர்வேஷன், அது கன்க்ளூஷன். அது வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மேல் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குன்னு அப்சர்வேஷன். எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் 2021 சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது இத்தனை வில்லேஜில் இத்தனை குழந்தைங்க ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுட்டு டேட்டா வச்சு அப்சர்வேஷன். கன்க்ளூஷன் பண்ணலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? காலையில் சாப்பாடு போடுறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? காலை உணவு திட்டம். அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ பாலிசி. ஸோ ப்ராப்ளம் அப்சர்வேஷன். அதுக்கு ரீசன் என்னது? பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி. ஆமாம், ஹெல்த்தி டயட் வந்து அப்படி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ யார் இன்டர் பண்ணணும்? கவர்மெண்ட் இன்டர் பண்ணி ஸ்கீம் போட்டுருச்சு. ஸ்கீம் என்ன ஆயிடுது? மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு நாள் எத்தனை முட்டை சாப்பிடுவாங்க? ஒரு முட்டை தானே. காலையில் டயட்டு, காலை டயட்டு இருக்க தெரியுமா? 5 நாளைக்கும் 5 சாப்பாடு செய்வாங்க. என்ன சாப்பாடு? சரி, காலையில் சொல்லுங்க. மண்டே வந்து ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கு, நெட்டில் இருக்குது, சாட்ல இருக்கு. ரியாலிட்டி நான் கேட்குறேன், டேட்டா கேட்கல. ரியாலிட்டி பார்த்து தான் சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. இந்த கோதுமை சம்பா உடைச்சு இருக்கும்ல, அந்த உப்புமா காலையில திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து சேமியா உப்புமா அது செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை ரவை உப்புமா, புதன்கிழமை ஃபுல்லாக உப்புமாவா? பொங்கல் இருக்குல்ல புதன்கிழமை. உங்களுக்கு பிடிச்சா சொல்றீங்களா இல்லை வந்து? இல்ல தெரியும். புதன்கிழமை பொங்கல், வியாழக்கிழமையும் ஏதோ உப்புமா தான் போல. இட்லி கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. அது ஹெல்த்தியா? ஆமா, இட்லியே கிடையாதா? கிடையாது. வியாழக்கிழமையும் வந்து உடைச்ச அந்த கோதுமை ரவை உப்புமா, அதுதான் 2 நாள். அது நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். 2 பாயிண்ட்ஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். செகண்ட் பாயிண்ட் அது செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். சயின்டிஃபிக்கலி த்ரூ டேட்டா வித்தவுட் பயஸ். பார்த்து இருக்கீங்களா? டேட்டா அனலைஸ் பண்ணும்போது வித்தவுட் பயஸ் அனலைஸ் பண்ணும். எப்படி அம்பேத்கர் என்ன பண்ணுவாரு? இந்த கேஸ்ட் அபாலிஷன் பண்றது தான் எய்ம். நான் அதுக்கு என்ன பண்றேன்? அதுக்கு தான் படிக்க போறேன். அதனால அவர் என்ன கிடையாது, சோஷியலிஸ்ட் சொல்லிக்கலாம், பட் கிடையாது. சோஷியலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? வித்தவுட் பயஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்ன ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணிட்டு அது என்ன சொல்யூஷன்றது எக்ஸ்பிளைன் பண்ணாதான் தெரியும். தவிர முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டு போறோம்ல, அது என்ன கிடையாது, சோஷியாலஜிக்கல் அப்சர்வேஷன் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? சொசைட்டியை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, எஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டேட்டா கண்டுபிடிக்கணும். அப்சர்வ் பண்றது என்ன சொல்ல வரேன்னா, ஓகே இப்போ வந்து நம்மள இம்பாக்ட் பண்ணி சொசைட்டி தெரிஞ்சு போச்சு, படிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. எதை படிக்கிறது? ஃபேமிலியா நிறைய இருக்குல்ல. அப்போ சோஷியாலஜி என்ன பண்ணுதுன்னா ஒரு க்ளூ தருது. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். இந்த ஃபார்முலா நான் சொல்றேன். காவியா முன்னா படி புரிஞ்சா என்ன சொல்லணும்? எப்படி படிக்கணும் சொல்லியாச்சு. அடுத்து ஒரு ப்ராப்பர் எதெல்லாம் படிக்கணும்? ஜென்ரல் எப்படி சொல்லலாம்?
ஃபேமிலியை படிங்க. வேற படிக்கலாம் சொசைட்டிக்கும் வேற சோஷியல் மீடியா படிக்கலாமா? இதெல்லாம் ட்ரெடிஷ்னல். இதெல்லாம் வேற இது வரலையா? இது மூணு தவிர்த்துட்டு சார் டெக்னாலஜி வேற இதெல்லாமே படிக்கலாம். கிளாஸ் ரூம் படிக்கலாம். ஜென்ரலாக சொல்றது எல்லாமே சோஷியாலஜி ஃபார்முலா கொடுத்துருச்சு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும். இதெல்லாம் படிக்கலாம். நீங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதான் நீங்க அட்ரஸ் பண்ற அப்சர்வேஷன் கவனம் பெறும். நிறைய பேர் நிறைய பண்றாங்க, பட் நீங்க பேசுற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஓ சம்ம ஃபைண்டிங் இது சொல்லணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. சில விஷயங்கள் வந்து பார்க்க ஃபெமிலியரா இருக்கும். அந்த ஃபெமிலியருக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஒளிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சாதான் கெத்து. நீங்க புரிஞ்சா எக்ஸாம் சொல்லி பார்க்கலாம். யாராவது டக்குனு யாராவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. மைக் வாங்கினியா ப்ளீஸ். அதான் ஒருத்தன் வயசு கம்மியாக போகிறதுக்கான்றது காரணத்துக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழக்கிறான்ல சார். இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்றதுன்றது ஃபெமிலியர், அது நார்மலாக பண்றது. அதுக்குள்ள வந்து என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு? உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருக்கு. கரெக்டா? இது யாரோட பாயிண்ட்? மிஸ் சுதா பாயிண்ட். ஓகே புரிஞ்சா? அப்புறம் ஜாலியாக இருக்கீங்க. ஆன்சர் பண்ணுங்க. மிடில் கிளாஸ் இந்த இது இருக்கு இல்லையா சார், அதில் வந்து முக்கியமாக கேர்ள்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்க ஒன்று சூஸே பண்ண முடியும். அது தெரியாது யாருக்குமே. ஆட்டோமேட்டிக்காக சின்ன வயசுலேருந்தே சொல்லிடுவாங்க. நாங்களும் நம்பி அந்த மாதிரி இருக்கும் சார். லைக் நம்ம பேஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. வச்சுக்கலாம். இதே வார்த்தை வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை எனக்கு ரீஃபைன் பண்ணலாம். ஓகே எதெல்லாம் நேச்சுரல் சொல்கிறாங்களோ அந்த நேச்சுரலாக பிரேக் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே எதெல்லாம் வந்து இயற்கையானது, இது நேச்சுரலாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அது உண்மையாகவே அப்படி தானா அப்படி கொஸ்டின் கண்டுபிடிச்சா ஒரு ஸ்டேஞ்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் நமக்கு சாப்பாடு செய்யறது யாரு? அம்மா. இது என்னது? நேச்சுரல் வே, ஃபெமிலியர் வே. பட் இப்படி தான் இருக்கணுமா அப்படி கொஸ்டின் கேட்குறோம்ல. அப்போ இதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஐடியாஸ்லாம் வரும். வேற சொல்லுங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கொடுங்க சொல்லுங்க சுதா. சொல்றீங்களா சார்? கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுங்க தான் ஏன் அவங்க வீட்டுக்கு அது வந்து காமன் தான். அது அதுக்குள்ள ஒரு ஸ்டேனஸ் இருக்கு. எஸ். அப்புறம் என்ன பண்றோம்? யூஸ்வலா எல்லாரும் ஒன்று அக்செப்ட் பண்ணதை எடுத்து அதை டிக்யூர் பண்ண ட்ரை பண்றோம். வேண்டாம் கூட. அப்போ இதுக்கு என்ன நாலேஜ் தேவை? கியூரியாசிட்டி தேவை. சோஷியல் இன்குவிசிட்டிவ் சொல்லுவாங்க. சோஷியல் இன்குயிரி இல்லை இன்குவிசிட்டிவ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க ஒரு ஆர்வம் சொல்லுவாங்களே, ஏன் இப்படிதான் இருக்கு, என்ன காரணம் வச்சுப்பாங்களே, அது இருந்தா கண்டுபிடிக்கலாம். வேற சொல்லுங்க. டவுரி. டவுரி. அப்புறம் வந்து டெம்பிளுக்கு போனா அது செப்பல் வெளியே எடுத்தா போனோம். அப்போ அதுவும் நார்மலா ஆயிடுச்சு. பட் ஒய்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எஸ். கண்டுபிடிச்சா ரீசன் வரும், நிறைய ரீசன் வரலாம். சார் இப்போ எல்லாருமே வந்து டேலண்ட்டு, திறமை, புத்திசாலித்தனம் இப்படி இருக்குன்னு சொல்லி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். டேலண்ட் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து ப்ரிவிலேஜ் ஃபேமிலியில் படித்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்து டாப் இன்ஸ்டியூஷனில் படித்து நாலேஜாக இருக்கிறான்றத ஒருத்தர் கேட்டகரி இருக்கான். இதே வந்து நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒருத்தன் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் காலேஜஸில் படித்த ஒருத்தனும் எப்படி அவனோட சரின்னு சொல்ல முடியும்? அங்கே வந்து எக்கனாமி தான் ஒரு ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கில் கிடையாது, மெரிட். மெரிட். மெரிட் இஸ் மித். எஸ் சார். எஸ். அப்போ அந்த மெரிட்டுக்கு பின்னாடி சோஷியல் கேபிட்டல் இருக்கு, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பாயிண்ட் புரிஞ்சா சங்கர் உங்களுக்கு? அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நீங்க பாக்குறதே கிடையாது. வீடியோ வந்து அதை பார்த்து தள்ளி விட்டு ஸ்வைப் பண்ணுவீங்க போல. இதில் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான். அப்படியா? சமரைஸ் பண்ணலாமா? We going to study the society or social factors through scientific method by collecting data surveys. எதை படிக்க போறோம்னா மோஸ்ட்லி எதெல்லாம் ஃபெமிலியரா இருக்கோ அந்த ஃபெமிலியர் திங்ஸ்ல இருந்து டிகப் பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். இது ஒன்று. அடுத்த முக்கியமானது, எதெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கோ அதுக்குள்ள காமன் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா. புரிஞ்சா? ரெண்டு பேரும் அப்படி டிஃப்ரெண்ட் நினைப்போம். இந்த டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, பாய் கேர்ள், வேற ஒரு பொண்ணு, இந்த ஒரு பையன், எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் நினைக்கிறோம். பட் காமனா உங்களுக்கு என்ன இருக்கு? யூபிஎஸ்சி கோல் இருக்கு. அதை சொல்றேன். சோஷியாலஜிஸ்ட் ஃபைண்ட் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் வாட் அப்பியர்ஸ் டு பி டிஃப்ரெண்ட். கொஸ்டின் புரிஞ்சா? பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா ஒரே விஷயம் ஒரு காமனா இருக்கும். அதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தானே இப்போ சொல்றேன். ஸ்கூலு, பிரிசனு, ஆஃபீஸு, ஹாஸ்டலு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே பார்க்க எப்படி இருக்கு? ஜெயில் சிமிலரா இருக்கு. எப்படி இருக்கு? யூனிஃபார்ம். அங்க டீச்சர் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, வார்டன் இருப்பாங்க, டீச்சர் கீழே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, பிரிசனர் இருப்பாங்க, பேஷண்ட் இருப்பாங்க. இங்கே கிளாஸ் ரூம் இருக்கும், ப்ரெசன்ட் ரூம் இருக்கும், வார்டு இருக்கும். இங்கேயும் ஒரு டாமினேஷன் இருக்கும். ஸோ ஸ்கூலையும் ப்ரிசனையும் கம்பேர் பண்ண மாட்டோம். யார் கம்பேர் பண்றா? சோஷியல்ஸ் கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கோ அதுக்குள்ள காமன் எலமெண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஓகே, அப்போ இந்தியாவில் இருக்க ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் மாதிரி இருக்கு போல. இதெல்லாம் காமன் பாயிண்ட். யூனிஃபார்மு, ஓகே, டைமுக்கு சாப்பாடு, ஓகே, சீக்கிரமா வந்துடணும், ஓகே, அடிப்பாங்க, ஓகே. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸ்கூலையும் ப்ரெசன்ட் ஒன்னாக்குது. என்ன பண்ண போறேன்? ஒரு பாலிசி போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறேன், மாற்ற போறேன். கலர் யூனிஃபார்ம் வரலாம், டாமினேஷன் கூடாது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ரூம் என்ன பண்ண முடியும்? யூனிஃபார்ம் இல்லாம. லாஜிக் புரிஞ்சா? ஓகே. இது 4வது ஃபார்ம்ல ஃபைண்டிங் தி சிமிலாரிட்டிஸ் இன் தி. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேற சொல்றீங்களா? மைண்ட்ல தோணும் போது டிஃப்ரெண்டா இருக்கும், பட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி யோசிங்க. இந்தியன் ஃபேமிலி, ஜப்பான் ஃபேமிலி, அமெரிக்கா ஃபேமிலி யோசிக்கும் போது மைண்ட் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஊர் வேற மாதிரி இருக்கும். பட் என்னதான் ஃபேமிலியா இருந்தாலும் நீங்க யாரும் பண்ற வேலை ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஃபேமிலி வச்சாலே ஒரு வீடு இருக்கும், தாத்தா பாடி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, சாப்பாடு செய்வாங்க, சாப்பிடுவாங்க, குழந்தைங்க இருக்கும், இது வரும். ஜப்பான்ல இதே ஸ்ட்ரக்சர் தான், கொஞ்சம் மாடர்னைஸா இருக்கும் ஃபேமிலி. யூஎஸ்ல ஃபேமிலி அவசியம் கிடையாது.
ஒரு சிங்கிள் மதராக இருக்கலாம், குழந்தை இருக்கலாம். ஸோ ஃபேமிலி பார்க்க எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஊரில் பிறந்தாலும் உங்களுக்கு மெயின் வேலை என்னது, குழந்தைங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தர்றது, இது ஒன்று. ரெண்டாவது வேல்யூ சொல்லி தர்றது. ஸோ காமன் பாயிண்ட்ஸ் என்னது, சிமிலாரிட்டி. இந்தியன் ஃபேமிலியில் சொல்லி தர்றது வேல்யூ, பட் வேல்யூ ஆகும் மாறலாம். எக்ஸாம்பிள், இந்தியன் ஃபேமிலியோட வேல்யூ பர்பஸ் என்ன, ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒபீடியன்ஸ்ன்றது இந்தியன் கல்ச்சர். அமெரிக்காவோட வேல்யூ சிஸ்டம் என்னது, யூ ஹேவ் டு பி இண்டிபெண்டன்ட். அப்போ எப்படி பார்த்தாலுமே என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, ஃபேமிலி கிரியேட்டிங் தி சோஷியலைசேஷன், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் ரெடி பண்ணி இந்த குழந்தைய சொசைட்டிக்குள்ள என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ராங் ரைட்டே நம்ம பேசலையம்மா. நம்ம எய்ம் என்ன பேசணும், நம்ம எய்ம் என்ன சொல்லுங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளேயும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம் சொல்லுங்க. இப்போ எக்ஸாம் வச்சுக்கலாமா, இப்போ தமிழ்நாடு பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தெரியுது, பீகார் பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே நிறைய படிச்சவங்க இருக்கான், அங்கேயும் நிறைய படிச்சவங்க இருக்கான், சார் படிக்காம இருக்காங்க. பட் இங்கே நடக்குது, இங்கேயும் ரேப் நடக்குது, அங்கேயும் ரேப் நடக்குது. கரெக்டா? அப்படின்னா சொல்லலாம், படிச்ச ஊர் ஒன்று, அதான் டெவலப் ஆகிட்டு இருக்க ஊர், பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்கு, அர்பனைசேஷனாக இருக்கு. ஆனால் என்ன நடக்குது, கிரைம் டிஃப்ரெண்டாக இருக்கு. பட் கிரைம் அதிகமாக இருக்கலாம், பட் காமனாக இருக்கு, பேட்ரியாக்கி இருக்கு. வேற சொல்லுங்க. பீகார்ல வந்து எஜுகேஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, எஸ். ஆனா மேக்ஸ் நல்லா போடுறவங்க வந்து பீகார்ல அதிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காலேஜ்ல சொன்னாங்க, உண்மையா என்ன ரீசன் தெரியல. தெரியாது. எஸ். அப்போ இந்த பாயிண்ட் வேலிட் இல்ல. காலேஜ் சொன்னாங்களா, காலேஜ்ல ஸ்டாஃப் சொன்னாங்களா, டேட்டாவும் இருக்கலாம். மேக்ஸ் அங்க வந்து ஆமா, நீங்க மேக்ஸ் படிச்சாலும் தானே அப்படி சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்போ டேட்டா தான் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே முடிச்சுக்கலாமா? எல்லாம் சொல்லி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5 பாயிண்ட் முடிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we have to study the external factor through scientifically. மூணாவது ரீசன். இல்லை அது எல்லாம் இதில் வந்துடும், சயின்டிஃபிக்னாலே வந்துடும். சயின்டிஃபிக்னாலே டேட்டா அப்சர்வ் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன சொல்கிறது, சிமிலராக இருக்கும், ஃபெமிலியராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். பட் அதுக்குள்ள என்ன விழுந்திருக்கும், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் விழுந்திருக்கும். எக்ஸாம்பிள் அது பார்த்துக்கலாம். 4வது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காமனாக பட் காமனாக சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். 5வது இதெல்லாம் படிச்சாச்சு, படிச்சதுக்கப்புறம் ஒரு தியரியை, ஒரு லாவை உருவாக்குவாங்க. இந்த 5 பாயிண்ட் தான் ஃபார்முலா ஃபார் வாட் இஸ் சோஷியாலஜி, ஒய் சோஷியாலஜி. இப்போ கார்ல் மார்க்ஸ் இருக்காருன்னா என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் படிப்பாரு, அவர் மெத்தட்ல படிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிப்பாரு, சிமிலராக டிஃப்ரெண்ட் கண்டுபிடிப்பாரு, டிஃபரன்ஸ்ல இருந்து சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிப்பாரு, லாவை சொல்லுவார். இந்த 5 ரூல்ஸ் யார் ஃபாலோ பண்ணுவா, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா ஒரு லா சொல்லுங்க. காரணம் அர்த்தம் உண்மை. இந்த ஃபியூச்சர்ல ஒரு ஊருக்கு போனா கூட அது இருக்கும். நீங்க சொல்லுங்க, அதில் ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் ஒரு எக்ஸாம் சொல்றேன். அது வந்து 3rd பாயிண்டா 4th பண்ண சொல்லுங்க. 3rd பண்ணாது நேச்சுரலா இருக்கும். நான் டிஃபரெண்ட் சொல்ல போறேன். நேச்சுரலா சொல்லலாம். சரி, நீ என்ன சொன்ன, நேச்சுரல் எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பெக்ட் சொன்னீங்க, ரெஸ்பெக்ட் தானே சொன்னேன். நீங்க அதை என்ன சொன்னீங்க, ஒபீடியன்ஸ். நீங்க என்ன சொன்னீங்க, நீங்களும் அதான் சொன்னீங்க, ஒபீடியன்ஸ் தான் சொன்னீங்க. சொல்றதை கேட்டாகணும், சேம் ட்ரெஸ் பண்ணணும். நீ சொன்ன சாமியார் கால ஒன்று சொன்னேன், அதுவும் ஒபீடியன்ஸ் தான். நீங்க பேசின எல்லா பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான் பேசுறீங்க. மெரிட் இஸ் மெரிட் காமன். ஓகே, அது எனக்கு பூஸ் கிடையாது, இன்னும் டிஃப்ரெண்டாக சொல்லுங்க. அது ஆல்ரெடி ஒரு 10-12 தடவை கரண்ட் அஃபேர்ஸ்ல மேய்ஞ்சி போட்டாச்சு. வேற எனக்கு இன்னும் இன்ஸ்பைரிங் இல்லப்பா. எனக்கு எப்படி வேணும்னா, சாமி தான் கும்பிடுறாங்க, அது என்னன்னா 4 பாயிண்ட். அது மாஸ்க் டிஃப்ரெண்ட், கோயில் டிஃப்ரெண்ட், சிமிலாரிட்டி என்னது, ஸ்பிரிச்சுவாலிட்டி சிமிலர். ஐ நீட் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் ஒன்று யூனிக், நேச்சுரலா ஃபெமிலியரா இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து டிஃப்ரெண்டா ஒரு பார்வை சொல்லணும். இப்போ சொன்னால மெரிட்ன்றது எல்லாரும் ஃபாலோ பண்றது. நீ மார்க் என்ன 600, யுவர் வேஸ்ட் அப்படின்னா அதை எதை வச்சு முடியாது, மெரிட் வச்சு முடியாது. பட் அதுக்குள்ள என்ன இருக்கு, ஸ்டேஜ்னஸ். மெரிட்ன்றது மெரிட் கிடையாது, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பொறுத்து, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்ச, உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் யாரு, அதை பொறுத்த நாலேஜ் உருவாகும். ஒரு ஸ்டேஜ்னஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜை தூக்கிட்டா என்ன உடஞ்சு போயிடும், நீங்க ஃபெமிலியரா சொல்லப்படுற மித்து மெரிட் இடம் உடஞ்சிரும். இந்த மாதிரி பேசிக்க வேற சொல்லுங்க. ரவுண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ் பார்க்க டெமோக்ரஸி மாதிரி இருக்குது, ஆனால் டெமோக்ரஸி இல்லை. அதான் ஸ்டேஜ்னஸ். எப்படி இது புறம் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லிட்டீங்களா? நானே இன்னைக்கு ஓகே. நெக்ஸ்ட் டே தீபக் சொன்னீங்க, சொல்றேன். கொஸ்டின் புரிஞ்சா? அதுல ஒரு ஸ்டேஜ் ஒளிஞ்சிருக்கு. ஃபெமிலியர்னு அக்செப்ட் பண்ணிட்டோம், அது ஃபெமிலியர் கிடையாது, அதுக்குள்ள ஒன்று இருக்கு. இப்போ கோயில் இருக்கு, தியேட்டர் இருக்கு, ஆனா ரெண்டுத்துலயும் கூட்டமா போறாங்க. இதுலயும் பாஸ் டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க, அதுலயும் டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் இது ரெண்டுத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ரெண்டுத்துலயும் ஒரு காமன் இருக்குது. என்னது, ரெண்டுத்துக்கும் போற தரிசனத்துக்கு தான். அங்க வந்து படம் பார்க்க போவாங்க, இங்க தலைவர் சாமி, அதுவும் சாமி தான், இதையும் சாமி தான். அங்கேயும் காடு தான், இங்கேயும் காடு தான். இல்ல அது ஓகே. மறுபடியும் 4th பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. டிஃபரன்ஸ் சொல்லாது, அது ஈஸி போலாது, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் நீ சொல்ல சொன்னால கூட சார், இது ரிலீஜியன் சொல்லலாம் சார். ரிலீஜியன்ல வந்து காட் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ரிலீஜியன்ற பேர்ல நடக்கிற ஃபைட்ல தான் அதிகமான உயிரிழப்பு நடக்குது. ஒரு ரிலீஜனுக்கு இன்னொரு ரிலீஜனை வந்து சப்ரஸ் பண்றது, அதன் பேர்ல தான் வந்து இப்போ இஸ்ரேல், ஈரான் சொல்ல பாரு. இது எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரிலீஜனோட பர்பஸ் என்ன? டு சேவ் பீப்புள், காம்னஸ். அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனைனா சொல்லி என்ன சொல்லுவாங்க, அது பேர் சொல்லுவாங்க, கன்சோல் படிக்கிறது பேரை சொல்லுவாங்க, பாசிஃபைங் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ரிலிஜனோட மெயின் பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருந்தா சாமி கிட்ட கும்பிட்டா பீஸா இருக்கும். இது வந்து ஃபெமிலியாரிட்டி. பட் இந்த ரிலிஜன் வழியா தான் என்ன நடக்குதுன்னா, சோஷியல் ஆர்டர் அப்படியே இருக்கு. இன்னொன்று ஃபீமேல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பேட்ரியார்க்கியை வந்து பிரேக் ஆகாம பாத்துக்கிறது எதுனா
ரிலிஜன் தான். ரிலிஜன் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, உமனோட பேக்வர்ட்னஸ்க்கு மெயின் ரீசனே வந்து ரிலிஜன் தான். ரிலிஜன் தான் என்ன பண்ணுதுன்னா பேட்ரியார்கி சப்போர்ட் பண்ணுது. அப்போ நீங்க வந்து ரிலிஜனை சப்போர்ட் பண்றது வழியாக ஆட்டோமேட்டிக்கா பேட்ரியார்கி சப்போர்ட் பண்றீங்க. ஸோ வழக்கமா இருக்கிற விஷயத்துல இருந்து ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்றேன். ஓகேவா, நான் ஒரு சொல்ல என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன், இது இல்லப்பா எல்லாமே சொல்லிட்டோமா. ஒன் மோர் விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டடிங் தி சோஷியல் ஃபேக்டர். செகண்ட் பாயிண்ட் ஸ்டடிங் சயின்டிஃபிகலி. தேர்ட் பாயிண்ட் finding the strangeness in familiarity. Fourth one different இருக்கிறதுல இருந்து we have to find the commonness. Fifth point yes, we have to find the law or theory. ஃபர்ஸ்ட்ல போலாமா. டேக் நம்பர் 2 சர்வீஸ் செக்டர். சங்கர் இதை படிங்க. சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் இந்தியாவில் இப்போ அதிகமாக கவுண்டர் பண்ணுறது சர்வீஸ் செக்டரா. சர்வீஸ் செக்டரில் ஒரு கண்ட்ரியில் சர்வீஸ் செக்டர் அதிகமாக உமன் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும்னா அதிகமாகும். ஓகேவா, என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா உங்களுக்கு? என்ன புரிஞ்சு டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஊரெல்லாம் சர்வீஸ் செக்டர் அதிகமாகுதோ அங்கே நடக்குது, கேர்ள்ஸ் வேலைக்கு அதிகமாக போகிறாங்க. இது எதாவது முன்னாடி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அக்ரியா, அதுக்கப்புறம் என்னது மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணது மோஸ்ட்லி யாரு? விமன். லேபர்ஸ் யாரு? மோஸ்ட்லி மென் தான், பிசிக்கல் ஒர்க் மோஸ்ட்லி. அப்போ ஒரு கண்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து சர்வீஸ் செக்டர் ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எஸ் அதுக்கு பேர் வந்து ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர். ஸோ லேபர் எல்லாமே என்ன மாறுது, ஃபெமினைசேஷனாக மாறுது. ஓகேவா, என்ன ரீசன்? இது டேட்டா கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ரீசன் இருக்கும்ல. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வாட் இஸ் சர்வீஸ், டீச்சர்ஸ் இதெல்லாமே கூட சர்வ் சேவை. சேவை. ஸோ கேர்ள்ஸ் வந்து சூப்பராக சேவை பண்ணுவாங்கன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உலகம் முழுக்க யாரோட பாய்ஸை விட பாய்ஸ் ஒர்க் பண்ணுறது தான் எல்லாக்கி. சர்வீஸ் பண்ணும்போது யார் கரெக்டாக பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் தான். அப்படின்றது ஒரு ப்ரீஜுடைஸ் ஒரு கிடையாதுன்னு. எஸ் இல்ல சார். எஸ். ஸோ அதனால என்ன ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. ஸோ இது ஒரு லா இது. ஓகேவா, இப்போ நாளைக்கே வந்து ஆப்பிரிக்காவில் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் சர்வீஸ் செக்டர் வருதுன்னா அங்கே யார் அதிகம் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஒர்க் பண்ணுவாங்க. கொஸ்டின் புரியல காவியா? புரியுது சார். ஆன்சர் பண்ணலையே. நாளைக்கே பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓகே, நாளைக்கே வந்து ஆப்பிரிக்காவில் சர்வீஸ் செக்டர் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அங்கே யாருக்கு அதிகமாக கிடைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்? ஃபீமேல் சார். அப்போ இந்த பாயிண்ட் என்னது, லா. லா. இது இன்னொரு லா கண்டுபிடிப்பாங்க. நான் படிச்ச லா இன்னைக்கு கிளாஸ்க்கு வரும்போது இது ஒரு லா படித்தேன். என்ன, ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர் தான் இப்போ இருக்கிறது. அதனால கேர்ள்ஸ் என்ன கிடைக்குது, வேலை கிடைச்சிருக்கு. ஸோ எந்த கவர்மெண்ட்லாம் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் பேசணும் ஆசைப்படுறாங்களோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணால் போதும், சர்வீஸ் செக்டரை ஃபாரின்ல போயிட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரீங்களோ அதே மாதிரி சர்வீஸ் செக்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரில் ஃபீமேல் உமன் எம்பவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாயிரும். மற்றபடி கல்ச்சுரல் சேஞ்ச் பேசிட்டு தேவையில்லை. இது வழியாக நாங்கள் இன்னும் ஒரு இடம் ஃபீமேல் எம்பவர் ஆகிடும். இது ஒரு ரூல்ஸ் படித்தேன் லா. இன்னொரு லா ஆல்ரெடி படிச்சது தான் ஏன்னு சொல்கிறேன். லேண்ட் ஓனர், அக்ரிகல்ச்சரில் லேண்ட் வச்சிருக்கிற ஒரு முதலாளி, கீழே ஒர்க் பண்ற லேபர்ஸ். அடுத்த லெவல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற முதலாளி, சேம் ஓனர், ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் ஆர் லேபர்ஸ். அடுத்து சர்வீஸ் செக்டர், ஒரு சர்வீஸ் கம்பெனி வச்சிருக்கிற ஒரு ஓனர், ஒர்க் பண்ற லேபர்ஸ். ஓகேவா, யாரு டெவலப்டு, இவனா? இண்டஸ்ட்ரி. மூணுல சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக எது டெவலப்டு? ஜெனரலா பார்க்கும்போது சர்வீஸ் செக்டர் டெவலப்டு. இப்படி அர்த்தம் இங்க இருக்கிற லேபரை விட இங்க இருக்கிற லேபருக்கு நிறைய கிடைக்கும், நிறைய ஸ்கில், ஓகே, நிறைய காசு கிடைக்கும், லைஃப் எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு சொசைட்டி டெவலப் ஆக இன்இக்வாலிட்டி அதிகமாக தான் படிச்சு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 100 இயர்ஸ்ல இந்தியாவில் இன்இக்வாலிட்டி அதிகமாயிடுச்சு. முதலாளிகள் அதிகமாக காசு இருக்காங்களே, அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் தி குளோப். இது கொஸ்டின் புரிஞ்சா என்ன சொல்றோம், நாம விவசாயியை விட இங்க இருக்க விவசாயி வாங்குற சம்பளத்தை விட இவன் அதிகமாக தான் வாங்குறான், ஜனகா இருக்கான். பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த ஓனருக்கு கிடைச்ச லாபத்தையும் இந்த லேபர் கிடைச்ச லாபத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து இங்க அது அதிகமாக ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த செக்டர் ஆக இந்த முதலாளி கிட்ட இருக்கிற லாபத்துக்கும் லேபருக்கு சம்பளமும் கேப் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு சார். உங்ககிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, பட் கேப் என்ன இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் சொல்றான். டெவலப்டு சொசைட்டில இன்இக்வாலிட்டி வர்றது நேச்சுரல். ஓனருக்கும் லேபருக்குமான வேஜ் கேப் இருக்கும், ப்ராஃபிட் கேப் சம் டிஃபரன்ஸ் ஆக சொல்றான். இது வந்து ஒரு ஃபைண்டிங். ஓகேவா, இது ஒரு லா. இது நாளைக்கே ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகும்போது இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ யாருக்கு யூஸ் ஆகும், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டு அந்த கேப் அந்த என்ன பண்ணணும், சரி பண்ணணும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி, இந்த லேபருக்கான ஸ்கூலு, லேபருக்கான ஹாஸ்பிட்டலு, லேபருக்கான மேரேஜ் செலவு, லேபருக்கான சைல்டு படிக்க வைக்கிறது, எல்லா செலவு எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் என்ன காசு ஆகுது, கொஞ்சம் குறையுதா, இவன் டேக்ஸ் வாங்கி தான் குறைக்க முடியும். அப்போ இது என்ன முக்கியம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அதனால தான் இதை ராகுல் காந்தி பேசினார். லாஸ்ட் எலெக்ஷன்ல இன்இக்வாலிட்டி அதிகமாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணி ஆகணும், வெல்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், லேண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே, இல்லை அது வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ஓவர். டவுட், இது வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். பட் இதே மாதிரி இப்போ பீப்புளுக்கு வெல்ஃபேர் பண்ணுறதுக்காக டேக்ஸ் அதிகமாக போட்டால் அவங்க வந்து எந்த கண்ட்ரியில் டேக்ஸ் கம்மியாக இருக்கு அங்கே போய் கம்பெனி செட்டப் பண்ணிடுவாங்களா சார்? இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல சார்? அப்போ டேக்ஸ் எல்லா கவர்மெண்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஈக்குவலாக ஒன்று பண்ணணும். அப்போ வந்து அதுதான் என்ன இருக்கு, யூஎன் இருக்கு, குளோபல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. எஸ், பண்ண முடியும்.
பட் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்க்கும்போது சொல்கிறேன், ஒரு கண்ட்ரியில் கவனிங்களேன், ஒரு கண்ட்ரியில் டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் அங்கே போவான்னு சொல்கிறது தியரிட்டிக்கல், நம்மளை மிரட்டல் சொல்கிறது. பட் ஆக்சுவலாக இந்தியாவில் தான் மார்க்கெட் அதிகம். நம்ம எவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் என்ன பண்ணி ஆகணும், அவன் இந்தியாவில் வந்து கடை போட்டால் தான் ப்ராஃபிட் அதிகம். ஓகேவா? டேக்ஸ் அதிகமாக்குறதுனால அவனுக்கு லாஸ்லாம் ஆகாது, ஆல்ரெடி உருவான ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் அவனுக்கு வந்து இந்த கம்மியாகிறத விட இந்த ப்ராஃபிட் தான் முக்கியம். இந்த ப்ராஃபிட் வந்து எந்த ஊரில் ஸ்டெபிலைஸ்டாக எல்லா வருஷமும் கிடைக்கும் தான் பார்ப்பான். ஸோ அப்போ எந்த ஊரில் மார்க்கெட் அதிகம், எந்த ஊரில் ஸ்கில் அதிகமோ அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இப்போ டேக்ஸ் ஈக்குவாலிட்டி கொண்டு வரலாம். அது ஒரு பாயிண்ட். லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஒர்க் அதிகமாகும், அதாவது லேபர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோலிட்டேரியட். ஓகே, லேபர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோலிட்டேரியட். நீங்கள் கார்ல் மார்க்ஸ் படிச்சிங்கன்னா அவர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ப்ரோலிட்டேரியட். ஓகே, அதாவது வாட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் ப்ரோலிட்டேரியட்னா அவங்ககிட்ட என்ன இருக்காது, உடைமைகள் எதுவும் இருக்காது, என்ன இருக்காது, மீன்ஸ் எதுவுமே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், ஒர்க் தான் பண்ணுவான். ஓகே, அவன் கிடைக்கிற சம்பளம் இருக்கும், கம்மியாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பான். பட் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிருப்பான், லைஃப் முழுக்க ஒர்க் பண்ணிருப்பான். ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் லைஃப் முழுக்க ஒர்க் பண்ணிருப்பான், கம்மி சம்பளம், எக்ஸ்பெக்டேஷன். அவன் தான் யாரு, ப்ரோலிட்டேரியட். அவங்ககிட்ட என்ன கிடையாது, எந்த லேண்டு, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எதுவும் கிடையாது. இப்போ ஃபியூச்சரில் என்ன உருவாக போகுதுன்னா ப்ரீகேரியட். இன்னொரு என்ன உருவாகும், ப்ரோலிட்டேரியட் அடுத்த லெவல் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ப்ரீகேரியட். அதாவது இவங்க இருக்காங்கல்ல கிக் ஒர்க்கர்ஸ், வேற அவங்க ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க. எஸ், இப்போ ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண போகிறவங்க எல்லாரோட ஒர்க்கும் பெர்மனெண்ட் ஜாபாகவே இருக்காது, வேலை இருக்கும், வேலை எல்லாம் போயிடும். ஸோ அவங்கள வந்து அவங்கள சேஃப் கார்ட் பண்ணணும். ஃப்ரீலான்சர்ஸ் கூட அவங்க எம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ரீகேரியட்ன்றவங்க மோஸ்ட் யாராக இருப்பாங்க, லோ கிளாஸாக இருப்பாங்க. ஸோ லேபர்ஸ்ன்றவங்க லோ கிளாஸ் தானே. அதே லோ கிளாஸ் மக்கள் வந்து அடுத்த லெவல் என்ன ஆகிடுவாங்கன்னா ப்ரோலிட்டேரியட்லேருந்து ப்ரீகேரியட்டாக ஆகிடுவாங்க. இதுலையாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, சம்பளம் வரும், ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஸ்கீம் இருக்கும். பட் ஃபியூச்சரில் உருவாக்குற எல்லா ப்ரீகேரியட் லேபர்ஸ்க்கும் என்ன இருக்காது, நாளைக்கு ஜாப் இருக்குமானே தெரியாது. ஆப் க்ளோஸ்னா க்ளோஸ்ட் சார். சொல்லுப்பா. இப்போ இருக்கிற லேபர்ஸ்லாம் வந்து எல்லா கேஸ்ட்டு கலந்து லோவர். ஆமாம், அதான் கிளாஸ் சொன்னேன். கிளாஸ்னாலே அதுக்குள்ளே என்ன வந்துடும், கேர்ள்ஸ் வந்துருவாங்க, கேஸ்ட் வந்துருவாங்க, ரிலிஜன் வந்துடும், எல்லாம் வந்துடும். கிளாஸில் எல்லாமே வந்துடும், எல்லா கிளாஸில் ஒர்க் பண்ணலாம். எஸ், ஸோ ப்ரீகேரியட் தான் ஃபியூச்சர் லேபர் அப்படின்னு ஒரு லா சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுங்கள், இதுக்கப்புறம் யாராவது சோஷியாலஜிஸ்டோட ப்ராஜெக்ட் என்ன, சோஷியாலஜியோட ஒர்க் என்ன கேட்டால் சொல்லுங்க. நம்ம இம்பாக்ட் பண்ணுறேன் சோஷியல் ஃபோர்ஸ், நம்ம இம்பாக்ட் பண்ணுறேன் ஃபெமிலியர் திங்ஸை டிகோட் பண்ணி லாகன் முடிக்கிறது. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, காமனாக இருக்கிறது. இதான் ஓவர்.